குடும்பத்தோடு எல்லாம் வந்து நல்ல படத்தை பார்த்து தேட்டரில் நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டமாக கும்பலோட ஃபேமிலியோட ஃபுல் ஃபேமிலியை வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பைரசி இல்லாமல் நல்ல படத்தை நல்ல ஓட வச்சு ஹிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி வேறதில்லை. நீங்கள் கொஞ்சம் என்னோட நடிப்பை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா எழுதுனீங்கன்னா எனக்கு இன்னும் ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அதுதான். பட் இந்த படம் வந்தபோதே எனக்கு வந்து டேரக்டர் வந்து நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணுன்னே வந்தார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்திருக்கு. விஷுவல் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆடியோ ரிலீஸ் போது பேசினேன், அதே தான் சேம். ஸோ அதே மாதிரி நல்லா பார்த்து எதாவது பண்ணி கொடுத்து தேட்டருக்குள்ள மக்களை வர வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படம் சோலோ ஹீரோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பெட்டு கட்டியிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சென்னை 28 தான் அந்த டைமில் நம்ம ஜெய், வைபவ், சிவா, மிர்ச்சி சிவா, அந்த பசங்க, நிதின் சித்தி, அஜய் மஸ், அந்த கேங் இருக்குல்ல, விஜய் வசந்த். அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோ வாங்குறா அப்படிங்கிற போட்டிலாம் இருந்தது எங்களுக்கு 2006. ஆனால் இப்போ 2015 தான் அது எனக்கு நிறைவேறுது. ஸோ இது நல்லபடியாக எல்லாம் நடந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். மற்றபடி வர சொல்ல தெரியல. அது யூஸ் பண்ண குழந்தைங்க வராதில்ல. சயின்டிஸ்டுங்க, அவர் ஒரு மூலிகை ஒன்று கண்டுபிடிப்பாரு படத்துல ஒரு சீன்ல. குழந்தைக்கு எப்படி தெரியும் அது என்னன்னு? அதுக்கு ஏதோ புக்குன்னு தாங்க தெரியும் குழந்தைக்கு. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. டே மாங்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாம். இதுங்க இல்ல கோவமே இல்ல, கோவமே போச்சு. இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்ல எல்லாரும் திட்டுறதை பார்த்து பார்த்து வச்சுப்பாங்கடா அப்படி ஆயிப்போச்சு எனக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அடி வாங்கி மறுத்து போச்சு. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஆக்சுவலா ரொம்ப கோபம் வரல, ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருந்தது ரொம்ப. அதாவது ஆக்சுவலா வந்து சென்னை 28 சரோஜா கோவா அது போது நல்லா ஜாலியா இருந்தது, எல்லாம் ஃபன்னா. மங்காத்தாக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹேட்டர்ஸ் திட்டுறது, அது ஏன்னு தெரியும். அது அப்படிதான் நடந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சுது அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. திட்டினே இருப்பாங்க சில பேர். சார் பரவாயில்ல, நீங்க திட்டுறது திட்டிவாங்க. நல்லாதான் இருக்கு, வச்சுக்கலாம். மாங்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். நல்லாதான் இருக்கு, வச்சுக்கலாம். முதல்ல உங்க பிரதரை விட்டுட்டு வேற ஒரு டைரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக முதல்ல இல்லை, நான் அப்போ சென்னை 28க்கு அப்புறமாவே நிறையா வந்தது ஆஃபர்ஸ். பட் நான் ஃப்ரெண்ட்ஸ் படம் மட்டும் தான் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியில் ஜெயம் ரவி உங்கள் ஃப்ரெண்டாக நடிச்சார், ராஜா சார் தான் டைரக்ட் பண்ணார். அப்புறம் விஷால் படத்தில், சத்யங்கிற படத்தில் நயன்தாரா ஃப்ரெண்டாக வருவேன். சின்ன ரோல்ஸ் அது வந்து புது டைரக்டர் பண்ணார். அந்த மாதிரி சில படங்கள்லாம் வெளிப்படங்களும் பண்ணியிருக்கேன் அண்ணன் படம் இல்லாமல். பட் எனக்கு பேர் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணன் படம் தான். அது ஆரம்பத்துலேயும் சென்னை 28 சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, இப்போ மாசு, அடுத்து என்ன பண்ணுறாரோ அதில் தெரியல இருப்பேன்னு நினைக்கிறேன். இருப்பேன், கன்ஃபார்மாக இருப்பேன். ஸோ அதான் எனக்கு அண்ணன் படம் தான் எனக்கு வந்து என்னோட என்ன சொல்கிறது பாப்புலாரிட்டி ஜாஸ்தி பண்ணி கொடுத்ததே எங்கள் அண்ணா படம் தான். மற்ற படங்கள் எனக்கு ரொம்ப சின்ன ரோல், சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சோலோ ஹீரோ மாதிரி ஒரு படத்தில் ஒரு. பட் அண்ணன் டைரக்ஷன், அண்ணன்கிட்டையும் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அதாவது என்ன ஹீரோவாக வச்சு படம் பண்ணுற மாதிரி ஐடியாவும் இருக்குது. அது சொந்த படமாக நாங்களே குடும்பத்தோடு எடுத்துகிட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணி குடும்பமாக அப்படி ஒரு படம். அது ஃபியூச்சரில் தெரியல எப்போ நடப்பாங்க. பட் இப்போ எனக்கு ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன வந்து சோலோ ஹீரோவா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ சார். எனக்கு எல்லா ஹீரோயின்ஸும் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோயின்ஸும் நாம நடிச்சிருக்கேன். பட் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, எல்லாருமே பிடிக்குங்க. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்.
காஜல் அகர்வால். அது வந்து சரோஜா டைம்ல வந்து அவங்க வந்து சிவாவுடைய பேரா வந்து ஒரு சின்ன சீனுக்கும் ஒரு சாங்குக்கும் மட்டும் வருவாங்க. அந்த சாங்ல நாங்களாம் இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்து நானே சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு மனசை திறந்து சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ஆமாம் 2 ஹீரோயின்ஸு. ஆக்சுவலாக வந்து டேரக்டர் நிறைய ஹீரோயின்ஸ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சும்மா புது ஹீரோயின்ஸோ இல்லை ஒரு படம் 2 படம் நடித்த ஹீரோயின்ஸ் சில பேரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் அவங்களும் ஓகே எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில். அப்புறம் யார் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பிரேம்ஜி ஹீரோனா நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜகா வாங்கிட்டாங்க ஹீரோயின்ஸ். அவங்களாம் யார் என்னென்னு டேரக்டர் என்கிட்ட லிஸ்ட்டு சொல்லிட்டாரு. அவங்களெல்லாம் மார்க் போட்டு வச்சுட்டேன். நான் ஃபியூச்சரில் நான் வந்து பெரிய ஹீரோ அப்புறம் என்னோட அம்மா கேரக்டர்லாம் அவங்களுக்கு தருவேன். என் அக்கா கேரக்டர் அம்மா கேரக்டர்லாம் அந்த 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 பொண்ணு அவங்க போட்டுருங்க அப்படின்னு வந்து அவங்கள நடிக்க வைப்பேன். இந்த மைண்டில் வச்சுருக்கேன். யார் என்னன்னு தெரியும், ஃபியூச்சரில் உங்களுக்கே தெரியும் என்னோட அம்மா கேரக்டர். ஸோ இந்த ஹீரோஸ் பற்றி சொன்னோன்னா ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. பிரேம்ஜி ஹீரோன்னு தெரிஞ்சு வந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அத்வைதா அண்ட் லீமா. இந்த ஒருத்தங்க நியூ ஸ்டைல் ஹீரோயின் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்டைலாக. ஒருத்தங்க வந்து பழைய காலத்து அந்த பாகவதர், ஜெமினி கணேசன், அவங்க வந்து சாவித்ரி மேடம், சரோஜா தேவி மேடம் அந்த ஸ்டைலில் இருப்பாங்க. ஸோ நல்லா ஜாலியாக போச்சு. அதாவது ஹீரோக்கள் வந்து அழகாக தான் இருக்குங்கிறத பிரேக் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஸோ உங்க கூட அது அந்த காரணத்துக்காக அவங்க நடிக்க தயங்கிருக்க மாட்டாங்க, வேற என்ன காரணத்துக்காக? இல்லைங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து பெரிய ஹீரோஸோட நடிக்கணும்னு ஆசைப்படுற புது ஹீரோயின்ஸ் இல்லை. ஸோ இப்போ பிரேம்ஜி ஒன்றுமே இல்லை, அப்புறம் பிரேம்ஜியோட நடிச்சு என்ன தாகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் அவங்க ஜாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் யார் என்னென்ன மார்க் போட்டு வச்சுட்டா நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு பார்ட்டி பாய்னு ஒரு பேர் இருக்கு வெளியில, அது என்ன நீங்க கெட்டதா எடுத்துக்கிறீங்களா? சந்தோஷம் தான், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். நல்ல ஆண்டவ ஆசீர்வாதத்தில் ஏதோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு, நல்லா காசு சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். லைஃப்ல என்ன ஆசைப்படுறோமோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு, அப்பா வரல இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு. இப்போ நாங்கள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சேர்ந்து பார்ட்டி, டிஸ்கோ, கிளப்பிங் அப்படிலாம் போவோம். அதனால தான் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல கல்யாணத்துக்கு. அதனால தான் இன்னும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் அண்ணன் கேங்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது பிரேம்ஜிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த வருஷம். இல்லை அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நைட்டெல்லாம் ஊர் சுற்றுறான், நம்மளால முடியல, அதனால் அவனையும் வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அது எப்போ என்னன்னு தெரியல. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்கேன். அதாவது எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி. இல்லை இன்னொரு டிஷர்ட்டும் இருக்கு, ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டும் வாங்கி வச்சுட்டேன் முன்னாடியே சேஃப்டிக்கு. இப்போ சாட்டர்டே நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும், பர்மிஷன் கேட்கணும், அந்த டைமில் போட்டுக்கிட்டு போகலாம்ல. சாரி ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங். அப்படின்னு இல்லை, நல்ல ஒரு மகாலட்சுமி மாதிரி கையில் காசு பண்ணிக்கிட்டு நல்ல குடும்பம் பாங்க, தமிழ் கலாச்சாரத்தோட நல்ல தெய்வ பக்தியோட வரும்போது வரட்டும் பார்ப்போம். இப்போ மகா கமிங் ஃப்ரைடே ரிலீஸு. அடுத்து டக்கர்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு, அதுலேயும் சோலோ ஹீரோ தான். பரணின்னு டைரக்ட் பண்ணுறாரு, மதிமேல் புனே டைரக்டர் பண்ணுறாரு, அதுவும் மியூசிக் நான் தான் பண்ணுறேன். அப்புறம் விஜய் வசந்த் அவங்களுடைய அடுத்த படம் வந்து என்னமோ நடக்குது டீமுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அச்சம் இன்றி படத்துக்கு மியூசிக் போயிட்டுருக்கு ஒர்க்கு. சிம்பான்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கோம், பரத்தும் நானும், அரவிந்தன் புது டைரக்டர். அந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 2 படம் ஷூட்டிங்னா, ஒரு படம் மியூசிக்கும் போயிட்டுருக்கு, ஒரு படம் ரெடி ஃபார் ரிலீஸ். அண்ணன் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கார். அப்படி எப்படியாவது நான் உள்ளே பூந்துட்டேன்னா அந்த அண்ணன் படத்துலேயே நான் வந்துடுவேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை சந்தோஷம். ரெண்டு சேர்த்து மொத்தமாக பேக்கேஜ். இல்லைங்க, வயசாகி போச்சுங்க. இல்லை அது ரொம்ப யோசிச்சா முடி நிறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மியூசிக் பண்ணும்போது டியூனே வராது, இல்லை டியூனே வர மாட்டேது, யோசி எப்படியாவது ஏதாவது சொல்லலாமா, பெரியப்பா கிட்டேருந்து சாங்ஸ் போட்டு அதை கேட்டு இதில் எடுத்து அப்படி யோசி எதுக்குங்க
லிவிங் ரிலேஷன் இல்லை, எனக்கு அது கலாச்சாரம் பிடிக்காது. எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் பிடிக்கும். தாலி கட்டின அப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ பார்க் பண்ணுங்க, நல்லபடியாக எழுதி படத்தை நல்லா ரீச் பண்ணி விடுங்க. நல்லா க்ரௌடு உள்ள வர வைங்க. ஃபர்ஸ்ட் படம் சொல்ல ரிலீஸ் பார்த்து பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ரொம்ப தேங்க்யூ.